புரட்டாசி 2வது சனிக்கிழமை. இது ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா போட்டு பாயசம் வச்சுட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் புரட்டாசி தளிகை போட்டாங்க. ஸோ அதுக்காக கிளம்பியிருந்தேன். இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். இந்த மாம்பழ கலர் வித் ஹார்ட் பிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷனு. ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 23லேருந்து 25 வெரைட்டி கிட்ட வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. பொரியல், கூட்டு, வத்த குழம்பு, சாம்பார், ரசம், பாயசம், வடை, அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பொரியல். அதுவும் இந்த கல்யாண மாங்காய் ஊறுகாய்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோருமே வந்து அவங்க அரைச்செல்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லா வெஜ் ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. நம்ம நார்மலாக சமைக்கும்போது கூட சம்டைம்ஸ் உப்பு, காரம் அதெல்லாம் வந்து டிஃபர் ஆகி வரும். பட் சாமிக்குன்னு செய்யும்போது நம்ம டேஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். அதுவே வந்து மன நிறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாமே செஞ்சு சூப்பராக தளியல் போட்டு சாப்பாடு போட்டாங்க. வாழை இலை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வாக்கிங் போகும்போது இந்த க்ளவுடை பார்த்திங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக சன்லைட்டில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை தான் எடுத்திருந்தேன். என்னோடய தம்பி அவனோட லீவுக்காக வீட்டுக்கு வந்திருந்தான். ஸோ அவனுக்காக வந்து மைசூர் பாக் செஞ்சேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருந்தேன். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா நீங்கள் 1 கப்பு கடலை மாவு போடுறீங்கன்னா 2 கப்பு சர்க்கரை, இதுதான் அளவு. ஸோ அதில் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பதம் என்னன்னு பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம். அதாவது சர்க்கரை பாகை வந்து நீங்கள் கையில் எடுத்து இப்படி அந்த 2 விரலில் இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஒரு கம்பி ஃபார்ம் ஆகணும். அப்போ அந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம 2 டைப்பாக மைசூர் பாக் செய்வாங்க. நான் இந்த தடவை செஞ்சது ஊர் ஸ்டைலு. அதனால வந்து கடலை மாவை டேரெக்டாக சர்க்கரை பாகில் சேர்த்தேன். நீங்கள் சாஃப்டாக கீ மைசூர் பாக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து கடலை மாவை வந்து காய்ச்சின நெய் ப்ளஸ் எண்ணெய் ஆட் பண்ணி தனியாக கரைச்சி வச்சு அதை வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் நெய் ஊற்றி அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நெய்யும் எண்ணெயும் ஊற்றி குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி குக் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அது நல்லா இறுக ஆரம்பிக்கும். இறுக ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ சாஃப்டான கீ மைசூர் பாக்குனா இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலே நீங்கள் எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும். இது நான் ஊர் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு க்ரீஸ் பண்ண பேனில் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து லெவல் பண்ணிக்கணும். லெவல் பண்ணதுக்கப்புறம் சும்மா ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 20 மினிட்ஸ். அவன் அன்றைக்கி மதியம் சீக்கிரம் கிளம்புறதுனால தான் நான் வந்து இந்த மைசூர் பாக்கே செஞ்சேன். ஏன்னா இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மைசூர் பாக்கே ரெடி ஆகிடும், ஐ மீன் செட் ஆகிடும். பட் கீ மைசூர் பாக்கு அப்படி கிடையாது. அது கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்சருங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வச்சு தான் கட் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முறுக்கும் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால புரட்டாசி மாதம் நான்வெஜ் வீட்டுக்குள்ளே சமைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் பார்த்திங்கன்னா அடுப்பெடுத்து வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு வெளியில் வச்சு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து நாங்கள் கேம்பிங்லாம் போனால் அங்கே யூஸ் பண்ணுற அடுப்பு. ஸோ அதை வச்சு தான் அவங்க எல்லா திங்ஸையும் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேரும் பேசிகிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதான் போயிட்டு என்ன பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன். இந்த மாதிரி வெளியில் குக் பண்ணுறதும் வந்து சம்மரில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.